இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி, இட்லி, தோசை இப்படி தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதாவது விட்டமின் சத்து, புரதம், இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 15 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினா நல்லா ஊறி வந்துடும். நல்லா சூடான தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது நான் கருப்பு கவுனி அரிசி 50 கிராம் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்ம கழுவிட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலேயே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுன்னு அதோடு நம்ம அரைச்ச கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம், இல்லைன்னா அடியில் கட்டி மாதிரி பிடிச்சிக்கும். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி வந்து இருதயத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. நல்ல ஒரு கேலரியான உணவு. இது நல்லா இப்படியே கலந்துக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள் திக்காய் வந்துடுச்சு. இன்னும் நல்லா வெந்து வரணும். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சிருக்கோம், நல்லா வேகணும். நல்லா அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காய் வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம கஞ்சிலாம் காய்ச்சோம்ல அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கணும். கருப்பு கவுனி அரிசினாவே யாரும் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா டேஸ்ட் இருக்காதுன்னு. இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு கலந்தால் போதும். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். நேரமே பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லா நான் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து திக்காய் வந்துடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா பாதாம், நல்லா இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. தோல்லாம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கலந்து வச்ச கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாதாம், பேரிச்சம்பழம்லாம் சேர்த்தையிலே தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. அப்படியே தண்ணியோடு ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், கையில் எடுத்து பார்த்தா கூட நர நரன்னு இருக்காது. நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும். நர நரன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் ஜூஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்து தோலில் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம்.
ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுப்போம். இப்போ ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் தான். அதோடு நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐஸ் கட்டி தான் சேர்த்த போகிறோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கேரட் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு தேங்காய் எடுத்து தேங்காயை நல்லா துருவி இல்லை உடச்சி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி கொஞ்சமாக விட்டு திக்கான பாலாக எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இந்த மாதிரி திக்கான பாலாக எடுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். மிக்சிங் பவுலில் நிறைய வந்துருச்சு, அதனால் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லா தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லா தேங்காய் பாலும் அதோட ஒரு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து சேர்த்துருக்கேன். பால் மட்டும்தான் திக்காக சேர்த்தணும். நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை குடிச்சிட்டாங்கன்னா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க, செஞ்சு கொடுங்கன்னு. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதோடு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ இதோடு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக நல்லா ஏலக்காய் வாசனையோட நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் ஜூஸு. நீங்கள் இதோட இப்படியே கூட அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் இதோட பாதாம் பிசினும் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சது சேர்த்துக்கிறேன். நாள் இரவே ஊற வச்சுட்டேன், அதை சேர்த்துக்கிறேன். சப்ஜா விதை வேணால் நம்ம உடனே ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்தில் ஊறி வந்துடும். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சப்ஜா விதை ஊற வச்சது. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்க்காமையே அப்படியே ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப சத்தான இந்த கருப்பு கவுனி அரிசி. அதோடு நம்ம ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கிறோம். ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப சத்தானது. கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி, இட்லி, தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டம்ளரில் ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துட்டு அதோட ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட நம்ம ஜூஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெரியவங்களிருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொரு தடவை செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கவுனி அரிசியில் இந்த மாதிரி ஒரு ஜூஸு நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இப்போ செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.